அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் புணர்ச்சி மகிழ்தல். குறள் எண் 1107. தம்மில் இருந்து தமது பாத்து உண்டு அற்றால் அம்மா அறிவை முயக்கு. அந்த மா நிறம் கொண்ட அழகிய மங்கையை தழுவுதல் தன் வீட்டில் தான் ஈட்டிய உணவை தனக்கு உரியவர்களிடம் பகிர்ந்து உண்ணுவது போன்றது. Hugging the fair and lovely lady is like the sharing and eating one's own food with his close ones at his own house. என் துழிப்பா, காதலியை கட்டிப்பிடித்தல் உன் வீட்டில் உன் உணவை உண்ணுவது போன்றது. இதுவும் கொஞ்சம் கடினமான குறள். ஆனா அழகிய சில சொல்லாடல்களை ஐயன் பயன்படுத்திருக்காரு. அம்மா என்றால் நமக்கு என்ன பொருள் தெரியும்? தாய் என்ற பொருள் தெரியும். ஆனால் இங்கே மா என்றால் அந்த மாநிறம் என்பதற்கும் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? பொண்ணு என்ன கலர்டா அப்படின்னு யாராவது கேட்பாங்க. ரொம்ப சிவப்பும் இல்ல, ரொம்ப கருப்பும் இல்ல, ஒரு மாநிறம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த மாநிறத்துக்கான பொருள் அது அல்ல. தலைவன் கண்ணில் எப்பொழுதுமே தலைவி மாநிறமா தான் தெரிவா. மானா மிகப்பெரிய நிறமாக தான் தெரிவா. அந்த மாநிறம் என்பதற்கு ஐயன் எந்த ஒரு வண்ணத்தையும் சொல்லவில்லை. தோளினுடைய வண்ணத்தையும் சொல்லவில்லை. வெள்ளையாக இருக்கும் தோல், சிவப்பாக இருக்கும் தோல், கருப்பாக இருக்கும் தோல், சற்றே மஞ்சளாக இருக்கும் தோல், பழுப்பாக இருக்கும் தோல், எதுவுமே சொல்லவில்லை. காதலன் கண்ணுக்கு காதலினுடைய தோல் எந்த நிறத்தில் இருந்தாலும் அது மிகப்பெரிய நிறமாக, மிக உயர்ந்த நிறமாக, மா நிறமாகத்தான் தெரியும் என்பதற்காகத்தான் அம்மா என்ற சொல்லை அங்கு பயன்படுத்திருக்கிறார். அறிவை, அழகிய பெண், அழகிய மங்கை, தேவதை, இதற்கு பெயர் தான் அறிவை. முயப்பு என்றால் தழுவுதல். அந்த மா நிறம் கொண்ட அழகிய மங்கையை தழுவுதல் என்பது எப்படி இருக்கிறது அப்படின்னு ஐயன் சொல்றார். கண்டபடி கட்டிப்பூடிடா, கண்ணாழா கண்டபடி கட்டி பூடிடா அப்படின்லாம் ஒரு மிகப்பெரிய இலக்கிய பாடல்கள்லாம் தமிழ் சினிமால வந்திருக்குது. அந்த மாதிரி எல்லாம் கட்டி பிடிக்கிறது இல்ல. மென்மையாக தழுவுதல் அது எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த உணர்வு எப்படி இருக்கு காதலனுக்குன்னு ஐயன் அனுபவித்து சொல்லி இருக்கிறார். அவன் வீட்டுல இருக்கான், தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கான், தம்மில் இருக்கான், தானே வேலைக்கு போறான், தானே சம்பாதிக்கிறான், அந்த பொருளை வச்சு தானே உணவு வாங்குறான். அவன் இன்னொருத்தர் வீட்டுல போய் குடியிருக்கல, வாடகை வீட்டுல குடியிருக்கல, மற்றவங்க பிச்சை போடுற சாப்பாடு எடுத்து சாப்பிடல, உழைக்காம சோம்பேறித்தனமா இருந்து அரசாங்கம் கொடுக்கிற இலவசத்தில் அவன் சாப்பிடல, தானே போய் உழைக்கிறான், தனக்கான ஊதியத்தை அவன் ஈட்டுகிறான், அந்த ஊதியத்தை கொண்டு போய் உணவுப் பொருட்களை வாங்குகிறான், வீட்டுக்கு வர்றான், சமைக்கிறான். ஆஹா, நம்ம தானே போய் வேலைக்கு போனோம், நம்ம தானே சம்பாதிச்சோம், நம்ம தானே உணவு வாங்கிட்டு வந்தோம், நம்ம தானே சாப்பிடணும்னு அவன் நினைக்காம தன் மனைவியை கூப்பிடுறான், தன் மக்களை கூப்பிடுறான், தன் நாய்க்குட்டியை கூப்பிடுறான், உறவினர்களை கூப்பிடுறான், நட்புகளை கூப்பிடுறான், வீட்டில் இருக்கவங்களுக்கு, பக்கத்து வீட்டுக்காரங்களும் இல்ல, அவங்களோட சேர்ந்து பரிமாறிக்கொண்டு அந்த உணவை அவன் உண்கிறான். இதுதான் தனது பார்த்து உண்டற்றால். இப்படி அவன் தனது பார்த்து உண்ணும் பொழுது, தன் இல்லத்தில் இருந்து உண்ணும் பொழுது அவனுக்கு எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியை அது கொடுக்குமோ அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை தன் தலைவியாகிய அந்த மா நிறம் கொண்ட மிகப்பெரிய, மிக உயர்ந்த, மிக அழகிய நிறம் கொண்ட, மிகச்சிறந்த நிறம் கொண்ட அந்த அழகிய பெண்ணை தழுவுவது போன்று இருக்கிறது அப்படின்னு ஒரு ஓமையை அற்புதமாக கொண்டு வந்து சொல்றார் ஐயன். இது யாருனாலே யோசிக்க முடியுமான்னு தெரியலீங்க, சிந்திக்க முடியுமான்னு தெரியல. ஒரு தலைவன் தலைவியை தழுவுறத போய் தன் வீட்டில் உள்ள உணவை தானே சாப்பிடுற மாதிரி, மற்றவங்களோட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி இருக்குங்கிற ஒரு ஊமையை கொண்டு வந்து யாராவது சொல்ல முடியுங்களா? அப்போ ஒப்பற்ற ஒரு ஊமை கவிஞர்னா யாருங்க? நம்ம ஐயன் வள்ளுவர் தாங்க. தம்மில் இருந்து தமது பார்த்து உண்டு அற்றால் அம்மா அறிவை முயக்கு. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராமசெல்வரங்கம், ரிஷி நேத்ராலயா, விழி அகாடமி, சேலம், கள்ளக்குறிச்சி, அரூர், ஈரோடு, கணபதிபாளையம் 4 ரோடு. நன்றி. டாக்டர் செல்வா குரல் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.